ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு பர்ச்சேஸ் குட் க்யூப்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம க்யூப் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ அது எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாருமே க்யூப் வாங்கும் போது நம்ம எதுக்கு வாங்குகிறோம், எப்படி வாங்குகிறோன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ போடுறேன். ஏன் எப்படி நம்ம க்யூப் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட லெவலை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். அந்த லெவல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே வாங்குறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம க்யூப்லெலாம் வாங்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டு கம்பெனியாக இருக்கும். உங்களுக்கு டேமேஜ் ப்ராடக்ட் அவ்வளோவா கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலும் அவங்க ஃப்ரீயாக ரிட்டர்னும் பண்ணி எடுத்துப்பாங்க. உங்களுக்கு நியூ ப்ராடக்ட்டும் தருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம நம்மளோட லெவலை சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பிகினராக, இன்டர்மீடியட்டாக, மாஸ்டரா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம எப்படிப்பா சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகினராக இருந்தீங்கன்னா உங்களோட செகண்ட்ஸு, அதாவது உங்கள் டைமிங் பார்த்திங்கன்னா 2 minutes 1 minutes இருக்கும். அதுவே ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்தீங்கன்னா செகண்ட்ஸில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40 seconds 30 seconds அப்படின்னு இருக்கும். மாஸ்டராக இருந்திங்கன்னா உங்களுக்கு 20 second கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது சூஸ் பண்ணீங்களோ சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய க்யூப்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கும் போது நம்மளுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். நம்ம இந்த க்யூப் வாங்கலாமா, நம்ம இதுக்கு இது கரெக்டாக இருக்குமா, நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு உடையுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அதை பற்றி நம்ம எப்படி சூஸ் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நம்மளோட பட்ஜெட் வைஸில் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்கள் பட்ஜெட் பார்த்திங்கன்னா எப்படி வைக்கணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 300க்குள்ளேயே இருக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் அப்போ தான் பார்த்திங்கன்னா க்யூபை பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் அப்படின்றது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது, ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ரஃப் அண்ட் டைப் க்யூப்ஸ் தான் உங்களுக்கு யூஸாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை மாஸ்டர் க்யூப்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால உங்களால் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது ஒரு மாதிரி கையை விட்டு கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஃபீல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்தந்த லெவலுக்கு வாங்குகிறோம். இன்டர்மீடியட்டுக்கு என்னப்பா ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000லேருந்து 800க்குள்ளே இருக்கிற மாதிரி ப்ரைஸில் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபிங்கர் டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த ஃபிங்கர் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு க்யூப்பில் ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 20 seconds கீழே எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ஈஸியாக 20 seconds வந்துடும். ஸோ அந்த 20 seconds வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் லெவல் க்யூபை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் மாஸ்டர் லெவல் க்யூப்ஸ்னால் என்னப்பா விலையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 1200லேருந்து இருக்கும். ஸோ இந்த க்யூப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரேஞ்ச் க்யூப்ஸ் தான் இருக்கும். 1200லேருந்து 1600க்குள்ளே ரேஞ்சஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்யூப்ஸ் நீங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை பட்ஜெட்டில் இருக்குது. 6000 வரைக்கும் அந்த க்யூப்ஸோட ரேட் இருக்கிறதுனால நிறையா பேர் அதை வாங்க மாட்டீங்க. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா இந்த 800லேயே நல்ல நல்ல க்யூப்ஸ்லாம் இருக்குது. ஸோ சில க்யூப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரேட்டோட ரொம்ப அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அந்த குவாலிட்டி அப்படி இருக்கும் அந்த க்யூப்ஸுக்கு. இப்போ நம்ம பார்க்குற எல்லா க்யூப்ஸுக்குமே ஒரு குவாலிட்டி, ரேட், பட்ஜெட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னது 3x3க்கு தான். ஸோ ஒரு வேளை 2x2 க்யூப்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டைம்ஸ் உங்களுக்கு நிறைய தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2x2 க்யூப்ஸ் வாங்கும் போதும் சரி, அது ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த ஒரு சின்ன அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் அந்த க்யூப் பண்ணும் போது. எப்படின்னா இப்போ நம்ம 3x3 பண்ணக்கப்புறம் 2x2 போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் நம்ம நிறைய பார்த்திங்கன்னா அதில் தான் யூஸாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து 4x4 எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது நம்ம 4x4 பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 4x4 வாங்கினோன்னா ஃபஸ்ட் நம்ம அந்த 4x4 எப்படி அதே மாதிரி தான் நம்ம மாஸ்டரா, பிகினரா, இன்டர்மீடியட், ஸோ இந்த மாதிரி நம்ம லெவல் சூஸ் பண்ணிக்கணும். எல்லாத்துக்குமே அந்தந்த ப்ரைஸஸில் அந்தந்த க்யூப்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த க்யூபை தான் ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு வேளை நல்ல க்யூப், ஸோ 3x3 நல்லா உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4x4 அட்லீஸ்ட் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை நீங்கள் 4x4 ரொம்ப ஹார்டாக வாங்கினீங்க, பிகினர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் ஃபிங்கர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெயின் வர ஆரம்பிச்சிடும் அந்த க்யூபிங் பண்ணும்போது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஏன் வாங்கினா நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பெயின் வர்றதுக்கு காரணமே இது தான். நம்ம ஒரு லெவல் அதிகமாகிட்டோம் அப்படின்னாலே நம்ம அதுக்கு ஒரு லெவல் கீழே இருக்கிறது தான் வாங்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் வந்துட்டிங்கன்னா எல்லா க்யூபும் இன்டர்மீடியட்லேயே வாங்கிக்கோங்க. போக மாஸ்டர் வந்தாலுமே ஒரு க்யூப் புதுசாக வாங்குறீங்கன்னா அது இன்டர்மீடியட்டில் வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த க்யூப் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 4x4 பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupeesலேருந்து 1900 வரைக்கும் இருக்குது. நிறைய க்யூப்ஸ் இருக்குது.
ஸோ அந்த க்யூப்ஸில் நீங்கள் YJMGC 4x4 கூட வாங்கலாம். அது ரொம்ப நல்ல ஒர்த்தாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு க்யூப்லேவில் நிறைய க்யூப்ஸும் இருக்குல்ல, அந்த க்யூப்ஸில் உங்களுக்கு அதில் எது சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்டர்மீடியட் க்யூப்ஸ்லாம் 1000 rupees தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ QI க்யூப்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் வாங்கினீங்கன்னா ஓகே. ஸோ நான் எல்லா க்யூபும் பிகினர்லேயே வாங்கி கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே பிகினர் லெவல் க்யூப்ஸ் தான் வாங்கணும். ஏன்னா நம்மளுக்கு அப்போது வந்து ஹேண்ட்லிங் தெரியாது. ஸோ இந்த ஹேண்ட்லிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த க்யூப்ஸ் வாங்குறதுக்கு நம்ம ஹேண்ட்லிங்கும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த வாங்குகிற ஒரு க்யூப்ஸ்க்கும் ஒரு ஹேண்ட்லிங் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிகினர் க்யூப் வாங்கினீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த க்யூப்ஸை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிரும். சில க்யூப்ஸ் தான் அதை திருப்பி நம்மளால் செட் பண்ண முடியும், சில க்யூப்ஸ் செட்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா அதே த ரேட் கோஸ் ஹையர் த குவாலிட்டி மீஸ் பிகர் அப்படின்றது மாதிரி இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டி அப்படின்றது நம்ம ரேட் அதிகமாக அது எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு வேளை இந்த க்யூபு கீழே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த க்யூபோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த க்யூபும் பிரேக் ஆகாது அவ்வளோ சீக்கிரமாக, ஒரு அன்பிரேக்கபிளாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர், இந்த ரூபிக்ஸ் க்யூபை கீழே போடுறது இந்த வலையில் அந்த வலையில். ஸோ அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலே நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இது கீழே போட்டேன், 20 feetலேருந்து போட்டேன், 30 feetலேருந்து போட்டேன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா இந்தந்த க்யூப் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம 5x5 க்யூப்ஸ்க்கு போகலாம். ஸோ 5x5 க்யூப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹேண்ட்லிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகினரில் இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டில் இருந்தாலும் சரி, அந்த ஹேண்ட்லிங் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட்லிங்கை நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம 4x4 கொஞ்சமாக இன்டர்மீடியட் இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5x5 ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம எந்த க்யூப் கற்றுக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா 3x3 கற்றுக்கிட்டா நம்மளால் 2x2 ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சில ஸ்டெப்ஸ் மட்டும் தெரியாது நம்மளுக்கு, அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 4x4 அப்படி தான், சில ஸ்டெப்ஸ் கற்றுக்கிட்டா போதும், அதுவும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 5x5 பார்த்திங்கன்னா 3x3 2x2 4x4லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா சென்டர் இருக்குது அண்டு 5 லேயர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 லேயர்ஸ் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனாலும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 5x5 க்யூப்ஸ் வாங்குறதுல நீங்கள் ரேட் பட்ஜெட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2000 வரைக்கும் இருக்குது ரேட்ஸு. ஸோ 1000லேருந்து அதே 2000 இருக்குது 2500 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் என்ன குவாலிட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாதனால தான் நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.